வாழ்க்கையில எல்லார் வாயிலேருந்து நீங்க இந்த வார்த்தைய கேட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேனோ, அவன் மட்டும் என்ன புண்ணியம் செஞ்சானோ, அவன் இவ்வளோ ஜாலியா இருக்கான். நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்டின்ட்டு. பாவம்னா என்ன? புண்ணியம்னா என்ன? இத பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு தெளிவாயிடுவோம். அதாவது இதில மெயின் திங் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்மா வந்து அதோடைய தொடர்ச்சி தான் இந்த இது வந்துட்டு பாவம், புண்ணியத்த வச்சு உங்களுக்கு பலன் வழங்குது. ஒரு ஆன்மாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு சந்தோஷப்படுத்துறது புண்ணியமாகவும், ஒரு ஆன்மாவ கஷ்டப்படுத்துறது பாவமாகவும் வந்துட்டு சொல்லப்படுகிறது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சு, தெரியாமல் நெறைய பாவங்கள் வந்து செஞ்சிருப்போம். அதாவது இவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோம் அப்டின்ற மாரி நமக்கு தெரியாம செய்ற தவறுகள் நெறைய இருக்கும். ஆனா, இதில வந்து இருக்கிறதுலே ஹைலைட்டான பாவம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இன்னொரு ஆன்மாவை வந்துட்டு காயப்படுத்துறதோ, கஷ்டப்படுத்துறதோ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அதோடைய பாவத்தின் பலனை நீங்க வந்துட்டு அனுபவிச்சே ஆகணும் அப்டின்றதும் சொல்லப்படுகிறது. இதனால முடிந்தவரை உங்க மனசுக்கு அதாவது இன்னொருத்தருக்கு நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரையோ, இன்னொருத்தரையோ வந்துட்டு காயப்படுத்தாமல் நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கைய நடத்துனீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒரு டைம் இல்லனாலும் ஒரு டைம் உங்களுடைய கர்மாக்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். உங்க குழந்தைகளுக்கும் அது நல்லதாக போய் சேரும்.